ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானித்து இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்காக வேதத்திலிருந்து எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் ஆண்டவரை தொடர்பு கொள்வதற்கான ஒரு தொலைபேசி எண் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை கூப்பிடணுமா, அவருக்குன்னு ஒரு போன் நம்பர் இருக்குது. அது என்ன அப்படின்னா எரேமியா 33:3 அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆபத்தான காலங்கள், தேவை மிகுந்த காலங்கள், வியாதிப்பட்ட நேரங்கள், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம கூப்பிடுற நண்பர்கள், உறவினர்கள் அல்லது நமக்கு அறிமுகமானவர்கள் யார் நமக்கு பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்திலேயே நம்ம கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் காண்பித்த ஒரு காரியம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த 8வது மாதம் எட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த 8வது மாதம் எட்டாத அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு பேச விரும்புகிறார். தியானிக்கலாமா? ஏசாயா 55:9 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 8வது மாதம் எட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு 3-4 காரியங்களை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். கவனிங்களேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, ஆண்டவர் நம்மை குறித்த நினைவுகள் வைத்திருக்கிறார். நம்ம தான் நம்ம ரேஞ்சுக்கு, நம்மளுடைய பலனுக்கு, நம்முடைய சத்துவத்துக்கு தகுந்த எண்ணங்களை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்படியாவது இது, எப்படியாவது இது, எப்படியாவது இதுன்னு சொல்லி நாம சில காரியங்களை வைத்திருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஒரு மெஷர்மெண்ட் சொல்றாரு பாருங்களேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா படிச்சு பாருங்களேன். உயர்ந்திருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் 7 மாதத்துல எட்டுற உயரம், நமக்கு எட்டக்கூடிய உயரம், நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடிய காரியம். நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, இதை நீங்க எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, இது எப்படியாவது, ஆமாங்க நான் கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணிடுவேன். இது எட்டக்கூடிய உயரம் தான். 7 மாதங்கள் நம்ம சொன்ன வார்த்தை எட்டக்கூடிய சில நன்மைகள், அடையக்கூடிய உயரங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க 8வது மாதத்துல சொல்றாரு, எட்டாத சில காரியம் இருக்குது மகனே, மகளே. அந்த எட்டாத சில நன்மைகளை உனக்கு இந்த மாதத்துல அறிவிப்பேன். அப்ப எட்டாதது என்ன இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். முதலாவதாக எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, 19வது வசனத்தை பாருங்களேன், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இருதயம் அப்படியே தேவனுக்குள் களி கூறுகிறது. எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த 8வது மாதத்துல முதல்ல நமக்கு எட்டாதது என்ன தெரியுமா? இங்க வசனம் சொல்லுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். எந்த அன்புனா கிறிஸ்துவின் அன்பு. அவருடைய அன்பை உலகத்துல எந்த மனிதராலும் அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி,
முடியாது. இப்படியாக ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. தெரிந்தவர்களோடு கூட பாடுவீங்களா? உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கிறிஸ்துவனுடைய அகலமும் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். மாணவர்களே, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்போ நீ அறியாதது, உனக்கு எட்டாதது அந்த காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். முதலாவது, இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 8வது மாதம் ஆவியானவர் சொல்றாரு, என் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் உன்னுடைய அறிவுக்கு எட்டாதது. ஒருவேளை மனுஷனுடைய அன்புக்கு ஒரு அளவு இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க சொல்லிடலாம், இந்த பொருள் வாங்கி கொடுத்தா, இந்த காரியத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சா, இந்த விஷயத்துல அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா நின்னோம்னா அவங்க அன்பு நமக்கு கிடைச்சிரும். அது ஒரு அளவு தான், அது குறிப்பிட்ட நாள். அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த அன்பு மாறிடுது. அப்படின்னா அந்த அன்பை ஒரு அளவுக்குள்ள வைக்கலாம். சில காலம், சில எல்லை வரைக்கும் தான் அந்த அன்பு. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அதை யாரால புரிந்து கொள்ள முடியாது, அது எட்டாதது, அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பை உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக மனிதருடைய அன்பு அளந்து அளந்து கொடுப்பாங்க. மனுஷனுடைய ஒரு பெரிய மைண்ட் செட் என்ன தெரியுமா, எதை கொடுத்தாலும் அளந்து தான் செய்வாங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே அளவற்ற அன்பை, அளவற்ற சிநேகிதத்தை கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார், அது அவர்தான். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அறிவு கெட்டாத அன்பு. லூக்கா 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் இவ்வளவு நாளா கொஞ்ச நாள் அப்பா கூட தானே இருந்தாரு. அப்பாவுடைய அன்பு இவருக்கு தெரியும். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்பாவுடைய அன்பு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. போனவர் சும்மா போல எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு.
அப்பாவுக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சுட்டாரு, தீமை செஞ்சுட்டாரு, வாழ்க்கை கெடுத்து நாசமாக்கி போட்டு விட்டான். இப்ப இவனுடைய இருதயத்துல வர்ற ஒரு எண்ணம் என்னன்னா, இப்ப அந்த அன்பு மாறி இருக்குமா? நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அப்பா என்ன நேசிச்சது வேற, ஆனா இப்ப நான் வெளியே வந்துட்டேன், இப்ப நான் அவருக்கு விரோதம் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இப்ப அவருடைய அன்பு மாறி இருக்குமா? அவர் என்ன வெறுத்திருப்பாருல்ல. ஒண்ணு பண்றேன், அவருடைய வேலைக்காரங்கள ஒருத்த மாதிரியாவது நான் இருந்துக்கிறேன். நம்ம இங்க பன்றி திங்கிற தவிடு கூட நமக்கு கிடைக்கல, அதனால என்ன பண்ணலாம், அப்பாட்ட போயிடலாம். எவ்வளவு அவர் என்னைக்காவது ஒரு நாளாச்சு அந்த அன்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் இப்படி சொல்லி இவரோட நினைச்சிருக்கலாம்ல. அவ அப்படியே எழுந்து புறப்பட்டு வருகிறான். அந்த அன்புக்கு ஈடே இல்லை. மனதுருகி ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுகிறான். இப்ப அந்த இளைய குமாரன் தகப்பனுடைய அரவணைப்புல திரும்ப வந்துட்டான். அந்த தோளில சாஞ்ச வண்ணமா பாடுகிறான், உங்க அன்போட அளவை என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை அளந்து பார்க்க முடியல. அப்படி அணைச்சு இல்லையே இந்த அன்பு மாறி இருக்கும்னு நினைச்சனே. ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த 8வது மாதத்திலே நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு உன் அறிவுக்கு எட்டாத அன்பு. நீ எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு தூரம் என்னை விட்டு போயிருந்தாலும், இந்த 8வது மாதத்துல தகப்பனின் அரவணைப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை அரவணைக்க கூடிய ஒரு தகப்பனின் அன்பு உன் சிந்தைக்கு புத்திக்கு எட்டாத ஒரு அன்பு. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா தகப்பனின் அரவணைப்புல பாட போறோம். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, அந்த புத்தி கெட்டாத அன்பிற்காக நன்றி. Thank you Holy Spirit. இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் நீதிமானா இருக்கும்போது அவர் எனக்கு மரிக்கலங்க, பாவியா இருக்கும்போது. ஒரு சின்ன பையன் அப்பாட்ட கேட்டானா, ஏன் ஜீசஸுடைய 2 கரங்கள் விரிச்ச வண்ணமா ஆணி அடிச்சாங்க, ஏன் அவருடைய கரங்கள் விரித்த வண்ணமா இருக்குது? சில படங்கள்லாம் பார்க்கும்போது கரங்களை விரித்த வண்ணமா இயேசு நிற்கிறாரே ஏன் அப்படின்னு கேட்டா, அதற்கு தகப்பன் சொன்னாராம், உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவருக்கு சொல்ல தெரியலப்பா, அது உனக்கு சொன்னாலும் புரியாது, அது உன் புத்திக்கு எட்டாதது. அதை தான் தன்னுடைய கரங்களை விரித்த வண்ணமாய், எப்போ உனக்கு என் கை விரிச்சிருக்குது, ஓடி வரும்போது உன்னை அணைத்துக் கொள்வதற்காக. இந்த அன்பு பாவிகளா இருக்கையில் நமக்காக மரித்ததனாலே வெளிப்பட்டது. அறிவுக்கு எட்டாத அன்பு. என்ன நோக்கி கூப்பிடு, பரவாயில்ல, பின்மாறி போயிட்டியா, தவறிட்டியா, கூப்பிட வேண்டிய ஒரு நாமம் உண்டு, இயேசு என்னும் நாமம். அவன் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே வெளிப்படுகிறது. அந்த அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்களேன். அவரை பார்த்து பாடுங்களேன், உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. முதலாவது அறிவுக்கு எட்டாத அன்பு. இரண்டாவது, சங்கீதம் 61:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். முதலாவது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ பெரிய காரியம், நமக்கு எட்டாத ஒரு பெரிய காரியம் என்ன இருக்குன்னா, முதலாவது கிறிஸ்துவின் அன்பு. இரண்டாவது உயரமான கண்மலை. நமக்கு அங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எனக்கு எட்டாத உயரமான கண்மலை. அப்படின்னா நமக்கு எட்டக்கூடிய, நம்ம அடையக்கூடிய கண்மலை இருக்குது.
இது நம்மளால போகவே முடியாத ஒரு இடம். இந்த உயரத்துக்கு நம்மளால போகவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடம் என்ன தெரியுமா? கன்மலை. நீங்க 1 கொரிந்தியர் 10:4 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கவனிங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போற டைம்ல, தளர்ந்து போகிற டைம்ல நம்ம வேற எந்த இடத்துக்கும் பாதுகாப்புக்காக எங்கேயுமே போக முடியாதுங்க. உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கன்மலை உண்டு. அது நீங்க அடைய முடியாத, எட்டாத ஒரு கன்மலை. ஆனா அந்த கன்மலையில உங்களை கொண்டு போய் விடுகிறவரே அவர்தான். அந்த கன்மலையும் அவர்தான். அந்த கன்மலை கிறிஸ்துவே. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை என வசனம் சொல்லுது. என் இருதயம் தொய்யும் போது, என்னால இவ்வளவு உயரமான இடத்துக்கு போக முடியாது ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல மலை ஏற முடியாது, நடக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி தொய்ந்து போய்விட்டேன், நான் சோர்ந்து போய்விட்டேன், நடக்கிறதுக்கு என் கால்கள்ல பலன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 8வது மாதம் எட்டாத கன்மலையில கொண்டு போய் உன்னை உயர 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 கொண்டு போய் அந்த கன்மலையில நிறுத்துவேன். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹalleluya. ஏசாயா 33:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கவனியுங்கள், இந்த உயரமான யாருமே எட்டாத உயர கன்மலையில இருக்கும்போது சாப்பாடு தண்ணி எல்லாமே அவன் இருக்கிற அந்த உயரமான இடத்திலே, அந்த கன்மலையிலே, அந்த கன்மலையிலிருந்து வருகிற நீரூற்றினாலே உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். 8வது மாதம் எட்டாத உயரமான கன்மலையிலே உன் தேவை, உன் அப்பம், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எட்டாத காரியம் என்ன தெரியுமா? எட்டாத உயரமான கன்மலை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே. சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள் வந்துருச்சா, ஆபத்து வந்துருச்சா, அந்த தெய்வம் என்ன தெரியுமா பண்றாரு? அவரை நோக்கி கூப்பிடும் போது, இந்த வார்த்தை நீங்க மறந்துடவே கூடாது, அவரை நோக்கி கூப்பிட்டு தான் இதெல்லாம் நடக்கும். கூப்பிடணும், அவர் பேர் சொல்லி கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிடும் போது அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இரண்டாவது, அந்த அன்பு அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பை விளங்க பண்ணுகிறார். இரண்டாவது, நம்முடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு உயரமான கன்மலை, அங்க போய் நமக்கு அங்க கொண்டு போய் நம்மளை விட்டு, அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த இடத்துல நம்முடைய தேவையை சந்திக்கிறாரு, அந்த இடத்துல நம்மை பாதுகாக்கிறார். உயரமான கன்மலையிலே தீங்கு நாளில் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த 8வது மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தீங்கு நாளிலே மறைத்து, அது எங்க வச்சு மறைக்கிறாரு தெரியுமா? உயரமான கன்மலையிலே. உயரமான கன்மலையிலே. Thank you Holy Spirit. ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். 1 சாமுவேல் 17:4 வசனம் இப்படியா சொல்லுது. கவனிங்களேன், 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. கவனியுங்கள், கோலியாத்துடைய உயரம்னு வருது ஒரு வார்த்தை. கோலியாத்துடைய உயரம். அவன் சாதாரண எல்லா நபரை மாதிரி இருந்தா சாதாரணமா விட்டுருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, அவன் உயரத்தை மென்ஷன் பண்ணியிருக்குன்னா அவன் எல்லாரை விட உயரம். ஏன்னா அவன் ஒரு பெலிஸ்தியன் அரக்கன். அரக்கனை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்? நம்மள மாதிரி சாதாரண ஹைட்ல இருக்க மாட்டான். அவன் பயங்கர உயரம். தாவீது அந்த அளவுக்கு உயரம் இல்லை. ஆனா அவன் என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? கவனிங்கள, அவன் உயரமா இருக்கிறான். நல்ல கவனிங்க, உயரத்துல வந்து நிக்கிறான். நான் எல்லாத்தோட பெரிய ஆளுன்னு வந்து நிக்கிறான். ஆனா ஆராதிக்கிற வீரன், சங்கீதக்காரன் எப்படி வந்து நின்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய
கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹalleluya. கவனிங்க, கோலியாத் பெலிஸ்தியன், அவன் உயரத்தை வைத்து உங்க முன்னாடி வந்து நிற்பான். ஆனா ஆராதிக்கிறவனோ, தேவனுடைய பிள்ளையோ, உயரத்தை வச்சு இல்ல, அவனை ஒருத்தர் உயரத்துல கொண்டு போகிறா. அந்த ஆண்டவருடைய நாமத்தில், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில். ஏனென்றால் நீ உயரத்தை நம்பி வர்ற கோலியாத்து, ஆனால் நானோ என்னை உயர கொண்டு போகிற ஒருவருடைய நாமத்தில் அவனிடத்தில் வருகிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கோலியாத்தோட உயரம் பெருசா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீங்கு நாளிலே அவன் உயரத்தை விட உன்னை நான் ஒரு உயரத்துக்கு கொண்டு போவேன். அங்க நான் உன்னை மறைத்து பாதுகாப்பேன். எவ்வளவு உயரமான கோலியாத்தாக இருந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தினுடைய எதிரிகள்லாம் மாம்சத்தின் உயரத்தை காமிப்பாங்க. நான் இவ்வளவு பெரிய ஆளு, என் உயரம் என்ன தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா. அவன் மாம்சத்தினுடைய உயரத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துவான். ஆனா நம்ம சொல்லணும், இந்த தீங்கு நாளில் என்னை ஒருவர் உயர கொண்டு போகிறவர் உண்டு. அவரே கண்மலை, அவரே என்னை பாதுகாக்கிறவர். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். 33:3 எரேமியா, என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்னா இவருக்கு ஆராதனை, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போ அவருடைய நாமத்தை தான் சொல்லி கூப்பிடுவார். அவர் நாமத்தை சொல்லி போறாரு பாருங்க, கோலியாத்தை ஜெயித்தார். அப்படி என்றால் உயரங்களை பார்த்து பயப்படுறீங்களா? ஐயோ, கோலியாத்தால பெரிய ஆளுங்க, எட்டாதுங்க. கவனிங்க, தாவீது நின்னுட்டு கோலியாத்து தலையை வெட்டி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் கூழாங்கல்ல எரிந்த உடனே அவன் முகங்குப்புற விழுகிறான். அப்புறம் தாவீது ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை துண்டா வெட்டுறான். அப்படின்னா என்ன? எனக்கு எட்டாது, கோலியாத்தோட ஹைட் எனக்கு எட்டாது. ஆனா அந்த உயரத்துக்கு கொண்டு போகிற ஒருவருடைய நாமம் எனக்கு தெரியும். ஹalleluya. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்க குடியிருக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல சில உயரத்தை பார்த்து பயந்துட்டீங்களா? எட்டாது பாஸ்டர், இதுலலாம் ஜெயமே வராது, இந்த தீங்கு நாளில் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எட்டாத உயரமான ஒரு கண்மலையில் உங்களை நிறுத்தி மறைத்து பாதுகாக்கிற தெய்வம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா தங்கி இருப்பான். உங்க அன்பிற்கு ஈடே. தாவீது கோலியாத்து ஆப்போசிட் உயரத்துக்கு சம்பந்தமே இல்லை. ரெண்டு பேரோட ஹைட்டு சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத சில உயரங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வசனத்தை சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னாள். கவனிங்களேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது அன்னாள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும். வார்த்தையை பாருங்களேன், பயங்கரமா இருக்குது. குப்பை, அப்புறம் புழுதி. கவனிங்க, சிறியவன் எளியவன், இந்த வார்த்தை மறந்துடாதீங்க. சிறியவன், எளியவன், குப்பை, புழுதி, இந்த 4 வார்த்தைக்கும் பிரபுவுக்கும் சிங்காசனத்துக்கும் ஆப்போசிட் வச்சு பாருங்களேன். குப்பையில் இருக்கிற ஒருத்தன், சிங்காசனத்தில் இருக்கிற ஒருத்தன், புழுதியில் இருக்கிற ஒருத்தன், சிங்காசனத்தில் இருக்கிற ஒருத்தன். ஏதாவது ஹைட் சம்பந்தம் இருக்குதா? எட்டாத உயரம், அது சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கீழே புழுதியில குப்பையில இருக்கிற அவனுக்கே எட்டாத ஒரு பெரிய காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். 3வது காரியம், எட்டாத அபிஷேகம், எட்டாத அழைப்பு. இந்த அபிஷேகத்துக்கு இவனுக்கு வாய்ப்பே கிடையாது. சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அவங்க உயரத்துக்கு, அவங்க ரேஞ்சுக்கு இருக்கிற ஆட்களை தான் தேடுவாங்க. குப்பையில போய் தேட மாட்டாங்க, புழுதியை போய் தேட மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவரோ குப்பையில புழுதியில இருக்கிற அவனுக்கே எட்டாத ஒரு உயரம்.
புழுதியில குப்பையில இருக்கிறவங்க சிங்காசனத்தை எப்படிங்க பார்ப்பாங்க? எவ்வளவு மேல, வாய்ப்பே இல்லை, கனவு கூட காண முடியாது, அவ்வளவு பெரிய உயரம். ஏன் இந்த அண்ணாள் இந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க வாசிங்கன்னா நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 3:20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கவனிங்களேன், சாமுவேலுடைய பேர் இன்னைக்கு தேசம் ஃபுல்லா போயிடுச்சு. இஸ்ரவேல்ல முதல் தீர்க்கதரிசி. கவனியுங்கள், ராஜாக்கள்லாம் அவரை தேடுறாங்க. அவ்வளவு பெரிய பொசிஷன்ல கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அந்த பொசிஷன்ல வந்த ஆளு, அந்த பொசிஷன்ல இப்ப இருக்கிற அந்த அபிஷேகம் எப்படி வந்துச்சுன்னா, புழுதியில குப்பையில அவமானத்துல நிந்தையில இருந்த ஒரு தாயின் வயிற்றில் இருந்து சிங்காசனத்துக்கு கர்த்தர் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இதை நான் இப்படியா சொல்றேன், எப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ணால கவனிங்களேன், அண்ணால திட்டாத ஆளே இல்லை, அண்ணால திட்டாத ஆளே இல்லை. ஏன்னா பிள்ளை இல்லை, மலடி அப்படின்னா வீட்லயும் பிரச்சனை, வீட்லயும் பேசுற பேச்சு, வெளியவும் சர்ச்சுக்கு போனாலும் அங்கேயும் பேச்சு, எங்க போனாலும். ஆக மொத்தம் அண்ணால திட்டாத ஆளே இல்லை. ஆனால் அவளுடைய குமாரன் இந்நாளில் எட்டாத உயரமே இல்லை. அண்ணால திட்டாத ஆளே இல்லை. இந்நாளில் அவள் குமாரனாகிய சாமுவேல் எட்டாத உயரமே இல்லை. எல்லா ரேஞ்சுக்கு இன்னைக்கு கர்த்தர் சாமுவேலை உயர்த்திட்டாரு. கவனிங்க, நிறைய நேரம் மனுஷனுடைய வார்த்தைகள் உன்னை புழுதியா குப்பையா உங்களை அந்த மாதிரி வார்த்தைகள் பேசி பேசி உங்களை கீழேயே கொண்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கே எட்டாத ஒரு அபிஷேகம் உன் சந்ததியில யாரும் யோசிச்சிடாத அளவுக்கு, யாருமே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவரை நோக்கி அண்ணாள் கர்த்தரிடத்துல ஜெபித்தாள். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அவ வாழ்க்கையில அவ நினைச்சு கூட பார்க்கல. அப்ப அண்ணாள் இந்த பாட்டு பாடி இருப்பாள்ல கண்டிப்பா. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. இந்த பாடலை நீங்க என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்க நம்புறேன். பாடலாமா? ரிதமோட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை பாடி உயர்த்த போறோம். அவருடைய அன்பை நினைச்சே பார்க்க முடியல. அவருடைய அன்பு அறிவு கெட்டாதது. அவருடைய அந்த கண்மலை எட்டாத உயரமான கண்மலை. 3வது, எனக்கே எட்டாத ஒரு பெரிய அபிஷேகம் என் தலைமுறையிலே, என் கோத்திரத்திலேயே இதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏன் சந்ததியில, ஏன் கற்பத்தில் இப்படி ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கே எட்டாத ஒரு அபிஷேகம், உனக்கே இதுவரைக்கும் நீ யோசிச்சிராத அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம். பாடலாமா? அவருடைய அன்புக்கு ஈடே இல்லை, அவருடைய பாசத்துக்கு நிகரே இல்லை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மையே என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மையே என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஒருவேளை
இந்த கிறிஸ்துவின் அன்பு இதுவரைக்கும் நீங்க அறியாமல் இருந்திருக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அவரை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் என் மகனே, என் மகளே என்று சொல்லி அந்த அன்பு நம்மை அரவணைக்க ஆயத்தமாய் இருக்கிறது. அது உன் புத்திக்கு எட்டாதது. எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு துரோகம் செய்தாலும், அந்த நேசிக்கிற அன்பை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. 8வது மாதம் உன் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு வெளிப்படுகிறது. இந்த 8வது மாதத்தில் உயரமான கண்மலை தீங்கு நாளில் மறைக்கிற, பாதுகாக்கிற ஒரு இடம். அந்த அன்புக்கு ஈடே இல்லை. ஆபத்து வந்துருச்சா, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாப்பது போல இந்த 8வது மாதம் நீங்கள் அறிந்திராத, உங்கள் புத்திக்கு எட்டிராத ஒரு கண்மலையிலே தம்முடைய கரத்தினால் மூடுகிறார். ஹல்லேலூயா! உங்களை கரத்தினால மூடுகிறார். இனி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த சத்துருவுக்கு பயப்பட வேண்டாம். கோலியாத்துக்கு பயப்பட வேண்டாம். அவன் உயரம் பெருசு, நான் ரொம்ப சிறியவன், எளியவன், என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் உயரத்தை வச்சு வருவான், அவன் உயரத்தை நம்பி வருவான். ஆனா நீயோ என்னை நோக்கி கூப்பிடு, என் நாமத்தை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதது, உனக்கு எட்டாத அந்த கோலியாத்தை உன் கையிலே தருவேன், அந்த பெலிஸ்தியனை உன் கையிலே தருவேன். ஒருவேளை எரிகோ பெருசா இருக்குதா, உயரம் ரொம்ப பெருசா இருக்குதா, எரிகோ முன்னாடி அழுகிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. அந்த எரிகோவையும் அதன் உயரத்தையும் பார்க்காதே, என்னை நோக்கி கூப்பிடு, அதை உனக்கு முன்னாடி சமமாக்கி போடுவேன். தேங்க்யூ அப்பா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அந்த அன்பு மாறாதது, அந்த அன்பு மாறாதது. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. யாருக்கோ அன்புக்காக போன் பண்றியா? யாரோ ஒருத்தருடைய அன்புக்காக ஏங்குறியா? யாரோ ஒருத்தருடைய அன்புக்காக மணிக்கணக்காக காத்திருக்கிறியா? என்னை நோக்கி கூப்பிடு. உன் புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய அன்பு என்னிடத்துல உண்டு. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த அன்பு மாறாது. உயரமான கண்மலையில, உங்களுக்கு எட்டாத ஒரு கண்மலையில பாதுகாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். Thank you, Holy Spirit. சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன் இந்த செருபாபேலுக்கு இந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த செருபாபேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை சகரியா அதே 4வது அதிகாரம் 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அட்ரஸ் பண்ணுவதே சொல்றாரு, பர்வதம் இல்ல, பெரிய பர்வதம். செருபாபேலுக்கு எட்டாத பர்வதம். அதையெல்லாம் செருபாபேலால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பர்வதம் வரல, பெரிய பர்வதம். இன்னைக்கு சவால்கள், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியர் செய்கிற இடத்துல, வாழுகிற வீட்டுல சவாலு பர்வதம் மாதிரி இல்ல, பெரிய பர்வதமாய் மாறிவிட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதம் இது. செருபாபேலுக்கு எட்டாத ஒரு உயரம், ஆனா அவ்வளவு எட்டாத பெரிய பர்வதமாய் இருக்கிற இது ஒரு அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு முன்பாக சமபூமியாகும். ஒருவேளை அந்த பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி செருபாபேல் நின்னா எல்லாரும் அற்பமா நினைச்சிருக்கிறாங்க. இவனால இது செய்ய முடியாது, இவனால இது முடிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவன் கைகளை இது முடித்து தீர்க்கும். 9வது வசனத்துல அவன் கைகள் செய்து முடிக்கும். உன் கையை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை பெருசா இருக்குதா, எப்படி முடிக்க போறேன் தெரியல பிரதர். இந்த வீடு கட்டணும்னு நினைச்சிட்டேன், சபையை கட்டணும்னு நினைச்சிட்டேன், இந்த விஷயத்தை துவங்கி படிப்பு நிறைய காரியங்கள் பர்வதம் போல நிற்கிறதா, துவங்கிட்டேன், ஆனா எப்படி செய்ய போறேன்னு தெரியல. சவால்கள் எனக்கு முன்பாக பர்வதம் மாதிரி இல்ல பாஸ்டர், பெரிய பர்வதமா நிக்குது, எப்படி செய்து முடிக்க போறேன்னு தெரியல.
ஆவியானவர் சொல்றாரு, அந்த பெரிய எட்டாத பெரிய பெரிய பர்வதம் கூட அபிஷேகிக்கப்பட்ட என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு முன்பாக சமபூமியாகும். செருபாபேலே, செருபாபேலே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அதை சமபூமியாக்கி போடுவேன். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பர்வதம் நின்னாலும், கோலியாத்து நின்னாலும், ஆபத்துகள் வந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நான் அவைகளை சமபூமியாக்குவேன். பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அன்னாலை திட்டாத ஆளே இல்லை. ஆனால் இந்நாளில் அவள் குமாரனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எட்டாத உயரமே இல்லை. எல்லாரும் தேடி வருகிற அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். புழுதி குப்பையில் இருக்கிறவனை சிங்காசனத்தில் பிரபுக்களோடு உட்காரும்படி செய்தார். அவருடைய அன்பிற்கு ஈடே இல்லை, அவருடைய பாசத்துக்கு நிகரே இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட ஒருவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தைகள் 100% எட்டாவது மாதம் எட்டாத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். எட்டாத கிறிஸ்துவின் அன்பு, எங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு பேர் அமைதி, அறிவுக்கு எட்டாத உயரமான கண்மலை, எங்கள் அறிவுக்கு எட்டாத அழைப்பும் அபிஷேகமும் இந்த 8வது மாதத்திலே சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெருக பண்ணும். வார்த்தைகளை கேட்ட அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் சம்பவிப்பதாக. 8வது மாதம் காத்திருக்கிற நன்மைகள் வந்து சேருவதாக. பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆவதாக. உயரமான பெரிய பெரிய கோலியாத்துகள் எல்லாம் தாவீதுக்கு முன்பாக, நாமத்தை ஆராதிக்கிறவனுக்கு முன்பாக, உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு முன்பாக தோற்று போவானாக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.